வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு பார்க்கிற கோயில் ஸ்ரார்த்த சம்ரக்ஷண பெருமாள். இந்த கோயில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு மிக அருகில் இருக்கு. இந்த கோயில் மற்ற கோவில் மாதிரி இல்ல, ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோயில். அதையே இந்த நேரத்துல போஸ்ட் பண்றேன்னா ஆடி அமாவாசை நெருங்கிட்டு இருக்கு. ஐ திங்க் ரொம்ப ஐடியலான டைம்ல இதை போஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் பத்தின வரலாறு, ஸ்தல வரலாறு மற்றும் இந்த கோயிலோட வழிபாடு முறை எல்லாத்தையுமே இங்க இருக்க பட்டர் விவரமா சொல்றாரு. அதை நம்ம கேட்போம். நென்மேலின்னு இப்ப பேருங்க. பூர்வத்துல புண்டரீக நல்லூர், பிண்டம் வைத்த நல்லூர்னு பேரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப் காலத்தில், ரசூல்லாங்கிற ஒருத்தருடைய காலத்தில் இந்த ஊரில் ஒரு சரசவாணி யக்ஞநாராயணன் அப்படின்னு ஒரு ஸ்மார்த்த தம்பதி வாழ்ந்துன்னு வந்தாங்க 16ஆம் நூற்றாண்டில். அவங்களுடைய வேலை இந்த 8 கிராமத்தை நிர்வாகம் செய்து வட்டியை வசூல் பண்ணி ஆற்காடு நவாப்புக்கு திரையா செலுத்த வேண்டியது அவருடைய வேலை. கணக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுங்களேன். அவர் இந்த பெருமாள் மேலே வச்சிருந்த பக்தினால இந்த திருப்பணி செய்தார். திருப்பணி செய்யும்போது தன்னுடைய கைப்பணத்தை செலவு பண்ணிட்டார். நவாப்புக்கு பணத்தை கட்ட முடியல. கட்ட முடியாதனால நவாப் 2-3 தடவை கேட்குறார். இவர் சரியான பதில் சொல்லாதனால அவருக்கு சிறைச்சேத தண்டனை கொடுத்துட்டார். இவர் வேத பிராமணன் குடும்பி வச்ச இந்த அகரகாரத்தில் வாழக்கூடிய சரசவாணி யக்ஞநாராயணன் அந்த தம்பதி வேத பிராமணர்கள். அரசருக்கு பயந்து பக்கத்தில் திருவடந்தைங்கிற ஒரு திவ்யதேசம், எங்களுக்கு ஒரு குறுக்கால போனால் ஒரு 30 மைல், அந்த திவ்யதேசனுடைய குளத்தில் 2 பேரும் தங்களுடைய இன்னுயிரை மாற்றிண்டான். அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தம், நம்ம இந்த சுவாமிக்கு தானே கைங்கரியம் பண்ண, பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்ணமே, ஆனால் இந்த பெருமாள் நம்மளுடைய நிர்கதியாக ஆக்கிட்டாரே. ஒன்று, எல்லாருக்கும் மரணத்துக்கு பின்னாடி ஒரு கர்மா பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு புள்ள இருப்பானே, அந்த குழந்தை பாக்கியம் கூட நம்மளுக்கு இல்லையே, இப்படி அனாதையாக 2 பேரும் இறக்குறமே, நம்ம என்ன தவறு செய்தோம், இந்த பெருமாளுக்கு தானே கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு சுவாமி மேலே அந்த அம்மா சரசவாணி அம்மா வருத்தப்பட்டா. அந்த சரசவாணி அம்மாவோட வருத்தத்துக்காக சுவாமி இந்த ஊருக்கு வந்தார். இதுக்கிடையில் அந்த சரசவாணி செய்யாறு பக்கத்தில் வாழப்பந்தல்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலேருந்து சார் உள்ள போட்டு போகிறீங்க, அந்த கிராமத்திலேருந்து இந்த ஊருக்கு வாழ்க்கப்பட்டு வந்தவா. அதனால் அவள் அப்பா அம்மா திவான். அவள் இந்த ஊருக்கு என் மாப்பிள்ளப்பட்ட கடனை நான் கொடுத்துட்றேன் நவாப் கிட்ட சொல்கிறான். நவாப் சொல்கிறார், இல்லை அவர் ஏற்கனவே நல்ல காரியம் தான் பண்ணியிருக்காரு, நாட்டு மக்கள்லாம் சொல்கிறா, நீங்கள் கட்ட வேண்டிய கோயிலை அவர் கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதுனால, உங்கள் பணத்தில் தான் கட்டி கொடுத்துருக்காருன்னு சொன்னதுனால அவரை மன்னிச்சிறேன்னு இதே வாசலில் சொல்கிறார். மன்னிச்சிறேன்னு சொல்லும்போது அடியன் மன்னிச்சிறேன்னு சொல்கிறார். மன்னிக்கும் போது அவங்கள விட்டு தேட வைக்கிறார். தேட வைக்கச்சு சுவாமி இதே ஊரில் அசரீரியாக சொல்கிறார், நீங்கள் தேட வேண்டாம், அந்த திவானுக்கு நான் வைகுண்ட பிராப்தி கொடுத்துட்டேன், அந்த சரசவாணி யக்ஞநாராயணனுக்கு வைகுண்ட பிராப்தி கொடுத்துட்டேன், அவளுக்கு ஒரு சின்ன கடைசி ஆசை, பிள்ளை இல்லாத நான் போகிறேன், எனக்கு வம்சம் இல்லைன்னு. அதுக்காக நான் பிள்ளையாக இருந்து நீங்கள் பார்த்தீங்களா எங்கள் பாதம், அந்த இடத்துல கர்மா பண்ணி வச்சேன். அவள் எனக்கு பண்ணால் மாத்திரம் போராது, கலிகாலத்தில் என்ன மாதிரி பிள்ளை இல்லாதவா அல்லது கர்மாவில் நம்பிக்கை இல்லாதவா சந்தர்ப்ப சூழ்நிலையால் விட வேண்டியிருக்குவா. அப்படிலாம் யாராவது இருந்தால் அவளுக்கு நீ எனக்கு பூர்த்தி பண்ணணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறார். பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு புண்ணியவான், நீ பக்தி விகுதி, உனக்கு தான் நான் கர்மா பண்ணி வைக்கலாம், எல்லாருக்கும் கர்மா பண்ணி வச்சா என்னத்துக்கு ஆகட்டும், அப்போ ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டார். அவள் பித்திருக்கடமை சிரார்த்தம்னு பண்ணாலாம் அவருடைய வம்சங்கள் நன்னா இருக்கும், அதை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு இந்த ஊருக்கு வந்தார். சரசவாணி யக்ஞநாராயணன் அந்த தம்பதிக்காக இந்த ஊருக்கு சிரார்த்த சம்ரக்ஷண நாராயண சுவாமியாக வந்தார். இந்த நவாப் தான் இந்த சுவாமி, அதை பார்த்தீங்களே படத்தில் இருக்கார். அந்த சுவாமியை கண்ணால் பார்த்தார். கண்ணால் பார்த்ததுனால அவரே தன் விக்கிரகமாக இந்த ஊர்லேயே படைத்தார். இப்போ நீங்கள் பிராகாரம் போகிறீங்களே, இந்த பிராகாரத்திலே வார்ப்பிச்சு அவரே இந்த விக்கிரகமாக கொடுத்துருக்கார். இந்த கவசங்கள்லாம் அவரால் சாத்தப்பட்டு பெருமாள் 3 கண்டிஷன் போட்டார். 1, உதப காலம்னு சொல்லக்கூடிய 12 மணிக்குள்ளே என் வேலையை முடிச்சுக்கணும். இந்த ஊருக்கு கொடிக்கம்பம், துவாரப்பாறை, இதெல்லாம் பெரிய சன்னதியான அமைப்பெல்லாம் இருக்காது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, தினம் நித்திய சிரார்த்தம் பண்ணுறதுனால இந்த பெருமாள் இந்த கோவிலுக்கு வரார். மனுஷ சுரூபில் இந்த ஊரில் வாழ்ந்த ஒரு அம்மாவுக்கு பிள்ளையாக வந்ததுனால யார் பெரியவான்னா இந்த ஊரில் இருக்க அம்மா தானே பெரியவா. அம்மாவுக்கு பிள்ளையாக தானே வந்தார், பெருமாளாக வரலையே, கர்மா பண்ணி வைக்க பிள்ளையாக வந்ததுனால இவருக்கு அர்ச்சனை ஆர்த்தி வாங்க சந்தோஷம். அர்ச்சனை ஆர்த்தி உபச்சாரங்கள்லாம் கிடையாதுங்க. தினம் காலையில் 8:30 மணிக்கு எங்கள் விஷ்ணு பாதத்தில் தம்பதிகளை உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி வைப்போம். தர்ப்பணம் பண்ண பிறகு சுவாமிக்கு சகல உபச்சாரம் பண்ணி பூஜை. தினம் வெண்பொங்கல், தயிர் சாதம், பரண்ட தொகையில் பாயசம் நித்தியம் சுவாமிக்கு நிவேத்தியம். அதை 3ஆக பிரித்து ஒன்று பிண்டமாக வைக்கிறாரு, இன்னொன்று உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாரு, செய்த கர்த்தாக்கு கணவன் மனைக்கு சாப்பிட கொடுக்குறாரு, இன்னொன்று தானம் பண்ணுறார், இன்னொன்று தானம் பண்ணுறார். இந்த 3 காரியம் இங்கே பெருமாள் பண்ணுறதுனால பெருமாளுக்கு சிரார்த்த சம்ரக்ஷண நாராயண சுவாமின்னு பெருமாளுக்கு பேர். இங்கே ஜாதி மத பேதம் கிடையாது.
உங்கள் குடும்ப சம்பிரதாய பழக்கம்லாம் இங்கே வராது. வெண்பொங்கல், தயிர் சாதம், பிறந்த தொகை, பாயசம் தான். முதல்ல குறிப்பாக யாருக்கெல்லாம் இது உபயோகப்படும்னா, முதல்ல விதவைகள் தன் கணவனை இழந்துட்டா, பெற்றோர்களும் கை விட்டுட்டாங்க, மாமனார் வீட்லேயும் கை விட்டுட்டாங்கன்னா அவங்க சிரார்த்தம் பண்ண முடியாதுன்ற இங்கே வந்துட்டால் இந்த பெருமாள் பார்த்துக்கிறார். ஒன்று ஏன்னா பெண்களே உட்காந்து நீங்களே தர்ப்பணம் கொடுத்துருவீங்க. ஒன்று. ரெண்டாவதாக வந்து ஏழ்மை. இந்த தவசம் இப்போ அப்படிலாம் யாரும் இல்லை, அந்த தவசம் பண்ணுறது கூட சௌகரியம் இல்லாதவா அப்படின்வா. இப்போ வேறு மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா நாங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் எங்களுக்கு சரியான வாத்தியார் கிடைக்கிறதில்ல, சரியான பிராமணார்த்தக்காரெலாம் கிடைக்கிறதில்ல. அப்போ நாங்கள் பண்ணுற பணம் வேஸ்ட்டாக போகுது. அப்போ அது வேண்டான்ட்டு இங்கே வந்தால் இதை பெருமாளே பண்ணி வைக்கிறார், அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். 2. மூணாவதாக யாருக்குறான்னா நாத்திகம் பேசிட்டு இதெல்லாம் போய் சேருது அப்பாவுக்கு அப்படின்னு கதையெல்லாம் சொல்கிறான். இந்த சிரார்த்தம் விட்டால் என்ன சார் நடக்கும்னா தன்னுடைய வம்சங்கள் பாதிக்கும். நீங்கள் நல்லா இருந்துருவீங்க, அடுத்தது உங்கள் பிள்ளை கொஞ்சம் சுமாராக ஓடிடுவான், உங்கள் பேரனும் கொள்ளு பேரனும் பாதிக்கப்படுவான். அவன் என்ன கஷ்டப்படுவான். என்னென்ன கிடைக்கும்னா வம்சம் இருக்காது, குழந்தைகள் எல்லாம் அவஸ்தப்படுறப்பெல்லாம் குழந்தை கிடைக்காது, வம்சம் கிடைக்காது, கைப்பணங்கள்லாம் வீணாக செலவாகும். நிறைய சம்பாதிப்பான், அது மொத்தம் எங்கேயோ யாருலேயோ ஏமாந்துட்டு நடுத்தணும் நிற்பான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பித்ருக்களால் வரும். இது பித்ரு சாபம், பித்ரு தோஷம்னுவான். அப்பேற்பட்ட தோஷங்கள் ஏற்பட்டால் இந்த கோவில் வந்து மாமனாருக்கு சாதம் போடாத, அவளை எங்கேயா காண அடிச்சுடுறது, அவள் வீட்டை விட்டு வெளியில் போட்டா இருக்காளா இல்லையான்னு தெரியலன்னா எங்கே போய் தோசம் பண்ணுவீங்க? அவளுக்கு அது மாதிரி அப்பா இருக்கா, தாத்தா இருக்கா, பசங்களாம் ஒரே பிள்ளைங்க பெற்றுக்கிறா, விபத்தில் போயிடுறது. அதுங்களுக்கு வாத்தியார் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்வாங்க. ஒன்றும் கிடையாதுன்னா 25 வயசு நாய்க்குட்டிக்கே நம்ம பால் ஊற்றுறோம், பாம்பு அடித்தா பால் ஊற்றுறோம். இப்போ 25 வயசு பிள்ளைக்கு ஒன்றும் கிடையாதுன்னா மனசு கேட்காது இல்லையா? அந்த மாதிரி அகால மரணத்தோடு அடைஞ்சவங்களுக்குலாம் இன்னொன்று இருக்கு, என் அத்தை தான் வளர்த்துச்சு, என் மாமி தான் வளர்த்துச்சு சொல்கிறோம் இல்லையா? எவ்வளோ பேருக்கு இப்போலாம் இப்போ அந்த மாதிரி வளர்க்குறவங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ண சார் எனக்கு ஆசிரியர்கள் என்ன வாத்தியார் அவர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என்ன உத்தியோகத்தில் இவர் தான் சார் எனக்கு ஏதோ அவர் இல்லைன்னா நான் ப்ரொமோஷன் வாங்கிக்கணும் வேலைக்கு சார் பல விஷயங்கள். காருண்யம்னு பேர், இதுக்கெல்லாம் காருண்ய பித்ருன்னு பேர். அவர்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு வீட்டில் சோறு இங்கே நீங்கள் அந்த மாதிரி எதுனா பண்ணிக்கலாம். என் ரொம்ப மனசுக்கு பிடிச்சவர் சார், என் நண்பர் சார், அவர் தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சார், அவர் தான் என்னை காப்பாற்றினார், அவர் தான் எனக்கு வீடியோலாம் வாங்கி கொடுத்தார், என்னோடய குருநாதர் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டா அவளுக்கெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். காருண்ய பித்ருக்கள் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு கோயில். இங்கே பண்ணால் சரி, அங்கேயிருந்து நான் சென்னையிலேருந்து இங்கே வரணும் சார், என்ன பலன் கிடைக்கும்னா இங்கே பண்ணால் கூடுதல் போனஸ், எக்ஸ்ட்ரா போனஸ் 20% எக்ஸ்ட்ரான்னு போடுறோம் இல்லையோ, அந்த 20% எக்ஸ்ட்ரான்றது கயா ஸ்ராத பலன் கொடுக்குறீங்க. இப்போ கயாவுக்கு போக முடியலன்னு நினச்சிருந்தீங்களோ இல்லையோ, அதனால் கயாவுக்கு போக முடியல, நானே எனக்கு கயாவுக்கு போக முடியலன்னு நினச்சிருந்தீங்களோ இல்லையோ, அந்த கயா ஸ்ராத பலன் சுவாமி இங்கே கொடுத்துட்றோம். பெருமாளுக்கே தான் இது சேத்திரம் நாங்கள் சங்கல்பம் முடிஞ்சா கயா சேத்திரேன்றோம் சொல்லுவோம். கயாவில் பண்ணக்கூடிய பலனை பெருமாள் ஈக்குவலாக இங்கே கொடுத்துருவார். ஸ்ரார்த்த சம்ரக்ஷண நாராயணன். ஸ்ரார்த்தம்னா தேவசம் பித்ருக்கர்மா, சம்ரக்ஷணம்னா அது ஈக்குவல் பண்ணும். உங்கள் காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பாத்தில் தலைக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவங்க வீட்டில் வேறு பழக்கம் இருக்கும், எங்கள் வீட்டில் வேறு, இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறது சம்ரக்ஷணம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணுறது. நாராயணன் பெருமாள் நாராயணன் எந்த இதில் பிறந்தது தான் சரி, வைஷ்ணவர், சைவம், கௌமாரம் நிறைய இருக்குது நம்மள. எந்த வகையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, ஒருத்தன் அதிகாரி ஓணுண்டானா மோட்சக்காரன் நாராயணன் தான். யாரோ ஒருத்தன் அனாதையாக போகிறான், இந்த ஊரே சேர்ந்து நான் நிறைய எடுத்து போட்டிருக்கேன், இந்த ஊரே கிராமமே சேர்ந்து எடுத்து போடுதுனா அந்த கொல்லிக்கு கோவிந்தா கொல்லின்னு தான் பேர். தூரம் எடுத்து படாச்சரி வாங்குவா, என்ன கல்புரம் வாழ வச்சு அது பற்றி வச்சு கிச்சு கொளுத்தி வச்சுட்டு ஒரு பந்தை வச்சுட்டோம்னா எல்லாரையும் ஒரு கோவிந்தாசனம் சொல்லி கோவிந்தா சொல்லி தூக்கும்போதே அப்படியே சொல்லுவோம். கோவிந்த நாம சொல்லி தான் அவர் தூக்கி தோளில் வச்சுப்போம். அந்த கோவிந்தன் தான் யார் சைவரோ வைஷ்ணவரோ சிவா சதாசர்வ காலம் சுவாமியே தொட்டு திருமேனி தொட்டு 30 திருமேனி தொட்ட சிவாச்சாரியாரோ யாராக இருந்தாலும் அவளுக்கு சிரார்த்தம்னா இந்த சம்ரக்ஷண நாராயணன் தான் வரும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. ஓம் நமோ நாராயணாய. ஓம் விஷ்ணவே நமः. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி तन्नो विष्णु प्रचोदयात्. शुद्धोद्धवोऽखिलाधारो भगवान् भक्तवत्सलः. सर्वेषां रक्षकर्ता च विष्णु सर्वगतः प्रभु. मङ्गलमं भगवान् विष्णु मंगल